So we need to be always contented with what we have. நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும். இன்னொருத்தரோட அவங்கள்ட்ட அது இருக்கு, நம்மள்ட்ட அது இல்லையேன்னு நம்ம ஒப்பிடக்கூடாது. நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டோம்னா we'll always remain happy. So never compare yourself with others. So be thankful to God for what you're having. So in today's class, what are we going to see? We are going to see changing a given sentence from active voice to passive voice. Active voice அப்படின்னா என்ன? தமிழ்ல என்ன சொல்லலாம்? தமிழ்ல வந்து இதுக்கு செய்வினை சொல். பாசிவ் வாய்ஸ்க்கு என்ன சொல்லுவா? செய்பாட்டு வினை சொல். சோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன ஆகும்னா, யார் வந்து இந்த செயலை செய்றாங்களோ, அதாவது இந்த சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? சப்ஜெக்ட்ங்கிறது என்ன? யார் வந்து ஒரு செயலை செய்றாங்களோ, the doer of action is called as a subject. So importance is given for the subject who performs the action. இதுவே passive voiceல என்ன ஆகுது? Action which is performed by the subject on an object is mentioned. ஸோ இங்க நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா சென்டென்ஸ் வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கும். முதல்ல சப்ஜெக்ட் வந்துரும். ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன செயல் நடக்கிறது, அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்றாங்கங்கிற தகவல் நமக்கு தெரியும். யாரு மேல பர்ஃபார்ம் ஆகப்படுறது, இல்லாட்டி ஹூ இஸ் ரிசீவிங் தி ஆக்ஷன், தட் இஸ் நத்திங் பட் ஆப்ஜெக்ட். ஸோ சென்டென்ஸ் would be in the pattern of subject, action and object. So actionக்கு நம்ம என்ன சொல்றோம்? verbன்னு சொல்றோம். action verb is nothing but verb, main verb. subject, verb, object. இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ்க்கான சென்டென்ஸோடைய பேட்டர்ன். இப்படிதான் இருக்கும். அதோடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆக்டிவ் வாய்ஸையே நான் பாசிவ் வாய்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, செயலானது யார் மேல் செய்யப்பட்டதோ, யார் அந்த செயலை வாங்கினார்களோ அவர்கள் வந்து முதல்ல வந்துருவாங்க. ஸோ எஸ்விஓ அப்படின்னு சொன்னோமா ஆக்டிவ் வாய்ஸ்ல, அப்படியே ரிவர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து முதல்ல வந்துரும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் verb, கடைசியாக சப்ஜெக்ட். செயலை யார் செய்யறாங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது இல்ல, அது கடைசியாக வந்துருது. யார் மேல அந்த செயலானது நடக்கப்படுகிறது என்ற தகவல் இங்க நமக்கு தெரியுது. ஸோ ஆப்ஜெக்ட், verb, தென் சப்ஜெக்ட். ஸோ பாசிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கும்? ஆப்ஜெக்ட் வரும் முதல்ல, துணை செயல் சொல் இஸ், ஆர், பீயிங், இது போன்ற வார்த்தைகள், அதெல்லாம் ஹெல்பிங் verb. அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி verb. சிங் அப்படின்னா சங், ரைட் அப்படின்னா ரிட்டன் ஆர் இஸ் ரிட்டன் பை ராஜா. ஸோ இஸ்ங்கிறது ஹெல்பிங் verb ஆயிடும், ரிட்டன்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி verb. அது V3 ஃபார்ம் ஆஃப் தி verbன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அது என்னன்னு சொல்லுவோம்? V3. V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்ப சிங்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடுறது. இஸ் சங் பை, பாடப்பட்டுள்ளது. ராஜா சிங்ஸ் மெலடி சாங்ஸ். மெலடி சாங்ஸ் ஆர் சங் பை ராஜா. சிங்குங்கிறது என்னவா மாறுது? சங். யாரால் பாடப்பட்டுள்ளது? ராஜாவால் பாடப்பட்டுள்ளது. பைங்கிற ப்ரெப்போசிஷனை சேர்த்துக்கணும். பைங்கிறது என்ன? ஒரு ப்ரெப்போசிஷன். யாரால் செய்யப்பட்டுள்ளது, அதுக்காக தான் இந்த பைங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த verb ஆனதுக்கு அப்புறம். ஸோ ஆப்ஜெக்ட், ஹெச்வினா ஹெல்பிங் verb. ஹெல்பிங் ஸ்பெல்லிங் என்ன? HELPING ஹெல்பிங் verb. இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி verb. பை சப்ஜெக்ட். V3ங்கிறது என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி verb. HVனா ஹெல்பிங் verb. இது ஆக்சிலரி verbன்னு சொல்லலாம். V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ எப்படி மேம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் கொடுத்துருக்கிற வாக்கியம் வந்து ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸான்னு? முதல்லயே சப்ஜெக்ட் வந்துடும். சப்ஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் verb வரும். verb ஆனதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வரும். இப்போ ராஜா சிங்ஸ் சாங்ஸ். யார் பாடுறா? ராஜா பாடுறா. யார் பாடுறாங்கிற தகவல் வந்து முதல்லயே வந்துருது இல்லையா?
the person who is performing the action is coming in the beginning itself. That is, the doer of action is mentioned at the beginning itself. So it will be in the pattern of SVO. Songs are being sung by Raja. பாட்டுகள் ராஜாவால் பாடப்பட்டுள்ளது. சாங்ஸ் என்ன பண்றான் ராஜா? பாடுறான். ஸோ பாடுறதுங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் முதல்ல வந்துருது. ஹெல்பிங் verb, V3 ஃபார்ம் ஆஃப் தி verb, கடைசியாக சப்ஜெக்ட் சொல்லப்படுறது. இப்போ ஐ சிங் சாங், ஐ சிங் கிளாசிக்கல் சாங்ஸ். கிளாசிக்கல் சாங்ஸ் ஆர் சங் பை மீ. ஐங்கிற வார்த்தை மீங்கிற ப்ரோனோனால மாத்தப்படுறது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஆப்ஜெக்டினுடைய இடத்துல இருந்து சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு மாறத்த வேற மாறும். அது என்னெல்லாம் மாறுது, எப்படி மாறுதுங்கிற டேபிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு ஐடென்டிஃபை ஆர் யூஸ் தி அப்ராப்ரியேட் ப்ரோனோன் இன் தி சப்ஜெக்ட் பிளேஸ். இப்போ ஐனா மீ, ஐ சிங் சாங்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா, சாங்ஸ் ஆர் பீயிங் சங் பை மீ. பை மீ, மீங்கிறது தான் சப்ஜெக்ட். சாங்ஸ் ஆர் பீயிங் சங் பை ஐ அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஐங்கிற வார்த்தை ஆப்ஜெக்டினுடைய இடத்துல போறதுனால, இந்த இடத்துக்கு லாஸ்ட்ல வர்றதுனால பை மீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் சப்ஜெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தணும்னா இந்த 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணா போதும். என்னால சுலபமா மாத்திர முடியும். முதல்ல ஒரு வாக்கியத்தை படிக்கணும். ஓகே, அந்த வாக்கியத்தை படிச்சோம்னா எது சப்ஜெக்ட், எது verb, எது ஆப்ஜெக்ட்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஐடென்டிஃபை SVO. அதுக்கப்புறம் சப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கும் ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டினுடைய இடத்துக்கும் மாத்தணும். முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். யாரெல்லாம் சப்ஜெக்ட், யாரெல்லாம் verb, சாரி எதெல்லாம் சப்ஜெக்ட், எது verb, எது ஆப்ஜெக்ட்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதோடைய இடத்த வந்து மாத்தி அமைக்கிறோம். ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போயிடுறது, சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போயிடுறது. verb, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்துறோம். ஸோ எப்படி மேம் நமக்கு தெரியும்? இப்ப டூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி verb வந்து do வந்து done. Past participle form of do is done. Haveனா had. இது மாதிரி நிறைய வார்த்தைகள். To tell it in to tell few examples, I have mentioned these two words. Begin, ஆரம்பிக்கிறது, ஆரம்பிக்கப்பட்டது, began. ஆரம்பிச்சது, சாரி began. ஆரம்பிக்கப்பட்டுள்ளது, begun. Begin, began, begun. So V3, V1, V2, V3. Past participle form of the verbல தான் பாசிவ் வாய்ஸ்ல நம்ம எழுதுவோம். அதே மாதிரி டிரா, வரையது, ட்ரியூ, வரையப்பட்டது, drawn. This is past participle. சரி மேம், முதல்ல சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போயிடுது, ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போயிட்டு வைஸ் வர்சா. அப்புறம் வேர்பையும் மாத்திட்டோம். அப்புறம் என்ன பண்றோம்? ஆட் ஹெல்பிங் verb. இங்க இருக்கு இல்லையா, ஆட் ஹெல்பிங் verb இஸ், ஆர், பீயிங், இது போன்ற வார்த்தைகள். அதுக்கு முன்னாடி கடைசியா என்ன பண்றோம்? பைங்கிற ப்ரெப்போசிஷனை இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறோம். ஸோ பாசிவ் வாய்ஸ்ல மொத்தமா எப்படி இருக்கும்? சென்டென்ஸோடைய ஃபார்மேட் ஆப்ஜெக்ட், ஹெல்பிங் verb வந்திருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி verb, கடைசியாக பைங்கிற ப்ரெப்போசிஷன், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு புத்தகத்துல கொடுத்திருக்கிற அத்தனை உதாரணங்களுமே சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ். We have been given active voice sentences which are in simple present tense. Simple present tenseனா என்ன மேம்? இப்ப நடக்கிறது ஒரு விஷயம், இப்ப நடக்கிற விஷயம், இல்லாட்டி என்னுடைய பழக்க வழக்கங்கள், ஃபேக்ட், ட்ரூத்ஸ், இது எல்லாமே வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். இப்ப சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இது வந்து டென்ஸ் மாத்த முடியுமா? என்னால பாஸ்ட் டென்ஸ்ல எழுத முடியுமா? முடியாது. ஏன்னா சூரியன் எப்போதுமே கிழக்குல தான் உதிக்கும், மேற்குல தான் மறையும். So such kind of sentences, water boils at 100 degrees Celsius. So sentences which are in simple present, that is in active voice, and we have to change it to passive voice
Those kind of sentences have been given in our textbook for this particular standard. For each standard, we have been told about these sentences. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். சப்ஜெக்ட்ல வந்து ஐங்கிற வார்த்தை ப்ரோனோனாக ஐங்கிற வார்த்தை சப்ஜெக்டா இருந்ததுன்னா பாசிவ் வாய்ஸ்ல அது ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போறத மீன்னு மாறும். விங்கிறது சப்ஜெக்டா இருந்தா ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு பொறுத்த அஸ். இதெல்லாம் நீங்க நோட் டவுன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூங்கிற வார்த்தை யூல தான் இருக்கும். இட் will not get changed. There are two words which will not change. யூ அண்ட் இட். அதை தான் எல்லோல ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஹீ, ஹிம். ஒவ்வொரு வார்த்தைக்குமே உதாரணங்களோட நம்ம பார்க்க போறோம். ஃபார் டைம் பீயிங் ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ். How will it be written in active voice? When it gets changed to passive voice, what are the words that it gets changed? She, அவள், அவளால், her. It, it. they அப்படின்னா themங்கிற ப்ரோனோனால மாத்தப்படும். ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்டினுடைய இடத்துல இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு. ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போறத இந்த வார்த்தைகளாக மாத்தப்படும். ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் வச்சு நம்ம புரிஞ்சுப்போமா? ஐ ரைட் அ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ஐ ரைட் அ லெட்டர். இந்த ரைட்டுங்கிற வேர்டு என்ன காலத்துல இருக்கு? சாதாரண நிகழ்காலம். சாதாரண நிகழ்காலம்னா நான் இப்ப செய்யற ஒரு செயல். நான் வந்து ஒரு கடிதம் எழுதுறேன். தமிழ் எப்படி சொல்றோம்? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். கடிதம் என்னால் எழுதப்பட்டுள்ளது. எழுதப்பட்டுள்ளது. அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் ரைட். ரைட் வந்து என்னவா மாறி இருக்கு? ரிட்டன். ரோட்ன்னு சொல்லல. ரோட்டினா எழுதின. என்னால் எழுதப்பட்டுள்ளது. நம்ம ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் மாத்துறத வேர்பனுடைய ஃபார்ம் V1ல இருந்து V3 மாத்துறோமே தவிர அதோடைய அர்த்தத்தை வந்து நம்ம மாத்துறதே இல்லை. ஐ ரைட் அ லெட்டருங்கிறதுக்கும் அர்த்தமும் லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீங்கிற அர்த்தத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. சொல்ற விதம் மட்டும்தான் மாத்தப்படுறதே தவிர ஐ ரைட் அ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுறேன். இத வந்து நான் இந்த இடத்துல ரிட்டர்னுங்கிறது பதிலா ரோட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். WROTE எழுதின. பாஸ்ட் டென்ஸ்க்கு போயிடும். அ லெட்டர் இஸ் ரோட் பை மீன்னு சொல்ல மாட்டோம். வாஸ் ரோட் பை மீ. இது எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம். இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் a wrong English and moreover we never use past tense in my passive voice. We just tell it in V3 form of the verb. Past participle form of the verb தான் நம்ம உபயோகிக்கிறோம். A letter is written by me. சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கிற வேர்ப் தான் ரைட். எழுதுறேன், படிக்கிறேன், ஐ ஸ்டடி. ஐ ஐ ரைட்னு சொல்லுவோம். இதுவே வந்து ஹீங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்க சப்ஜெக்ட்ல. ஹீ ரைட்ஸ் அ லெட்டர். அ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹிம். என்ன சொல்லுவோம்? பை ஹிம். ஸோ ஹீங்கிற வார்த்தை சப்ஜெக்ட். ஹீ ரைட்ஸ் அ லெட்டர். I'll write it and show so that you can understand it much better. I write a letter தான்
முதல்ல எழுதி காட்டி எப்படி மாத்தப்படுதுன்னு இந்த ஸ்டெப் வைஸ் நம்ம புரிஞ்சுப்போம். ஐ ரைட் அ லெட்டர். முதல் ஸ்டெப் என்ன சொன்னோம்? சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றோம்மா. சப்ஜெக்ட் என்ன? ஐ, நான். நான் நான் என்ன பண்றேன்? கடிதம் எழுதுறேன். எழுதுறதுங்கிறது வேர்ப். நான் என்ன எழுதுறேன்? ஆப்ஜெக்ட், லெட்டர். Subject, verb, object. So identify subject, verb, object. First step complete பண்ணிட்டோமா? Second step வந்து subject வந்து object னுடைய இடத்துக்கும் letter. இப்ப இது வந்து subject னுடைய இடத்துக்கு வந்துருது. இங்க வந்து object னுடைய இடத்துல இருக்கு. இப்ப subject னுடைய இடத்துக்கு வந்துருது. ஐங்கிற வார்த்தை இப்ப object னுடைய இடத்துக்கு போணும். ஐங்கிற வார்த்தை object னுடைய இடத்துக்கு போனா என்னவா மாறும்? I will get transformed to me. ஃபர்ஸ்ட் எஸ்விஓ, அப்புறம் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடும். அப்புறம் இப்போ வேர்ப் வந்து V3 ஃபார்முக்கு மாத்தணும். ரைட், ரோட்டுன்னு சொல்ல மாட்டோம், ரிட்டன். ஹெல்பிங் வேர்ப், நாலாவது ஸ்டெப் என்ன? ஆட் ஹெல்பிங் வேர்ப் as the is written as the fourth point, fourth step. என்ன ஹெல்பிங் வேர்ப்? இஸ். A letter is written. இங்க ஒரே ஒரு விஷயம் மிஸ்ஸிங்கா இருக்கு. preposition-ஆன by. A letter is written by me. என்னால் எழுதப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றோம். சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடுறது. ஐ வந்து மீங்கிற வார்த்தையால ப்ரோனோனால மாத்தப்படுறது. லெட்டருங்கிறது சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வந்துருது. ஓகே. தேர்ட் ஸ்டெப் வந்து வேர்ப். இது வந்து V1 ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப், பேஸ் வேர்ப். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. இத வந்து நான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மா மாத்தறத என்ன எழுதுறோம்? ரிட்டன். ரிட்டன். பைங்கிற preposition சேர்த்துக்கிறோம். by is used before the subject. அதான் நம்ம பண்ணிருக்கோமா? I write a letterங்கிறதுக்கு இப்படி. ஒருவேளை நான் கடிதத்தை எழுதுறேங்கிறது இந்த வாக்கியமா இருக்கு. இதுவே இந்த இடத்துல இந்த வாக்கியம் வந்து she writes a letter. அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாள். இங்க நோட்டீஸ் பண்ணோம்னா ரைட்ன்னு நம்ம எழுதல. What have we written it as? We have written it as rights. எஸ்ங்கிற எழுத்தை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். Because my subject is third person singular. மூணாவது நபர், அதுவும் சிங்குலரா இருக்கிற மூணாவது நபர். He, she, it. All these are third person singular. ஓகே. இப்போ ஐங்கிற வார்த்தை மீன்னு மாத்தப்பட்ட மாதிரி ஷீங்கிற வார்த்தை இங்க ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போறது என்னவா மாறும்? What did I tell? She will be replaced by her. நீங்களும் என்னோட இப்ப சேர்ந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றது. சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அதே இதுதான். ஒரே ஒரு விஷயம், நான் சப்ஜெக்டை மட்டும் மாத்திருக்கேன். இந்த இடத்துல ஹீ கூட இருக்கலாம். ஓகே. அடுத்த ஸ்டெப் டிரான்ஸ்ஃபார்ம் எஸ் டு ஓ, ஓ டு எஸ். ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கும் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கும் போயிடுறது. லெட்டர் ரிட்டன் யாரால எழுதப்படுறது? அவளால. ஹர். ஷீங்கிற வார்த்தை ஹர்ங்கிற ப்ரோனோனால நம்ம மாத்துறோம். ஓகே.
இப்போ add helping verb. Is, sorry, I missed this step. verb வந்து past participle மாத்தணும். Return. அடுத்த ஸ்டெப் தான் the helping verb. Now we need to write this word is. Step 4, you need to add helping verb. கடைசியாக ஆப்ஜெக்ட் முன்னாடி பைங்கிற ப்ரெப்போசிஷனை சேர்த்துரும். ஒரிஜினலி திஸ் வாஸ் இன் சப்ஜெக்ட் பிளேஸ். நவ் இட் ஹஸ் மூவ் டு ஆப்ஜெக்ட் பிளேஸ். ஆரம்பத்துல இது சப்ஜெக்டினுடைய இடத்துல தான் இருந்தது. சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு ரீப்ளேஸ் ஆனதுனால இது என்னவா மாறி இருக்கு? ஹர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்த்துக்கிறோம்? பைங்கிற ப்ரெப்போசிஷனை சேர்த்துக்கிறோம். A letter is written by her. So if you want, you can make note of the steps. If at all you haven't written, இந்த ஒரு உதாரணத்தோட நீங்க எழுதினாலே போதுமானது. குயிக்கா உங்களால ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை மாத்திர முடியும் பாசிவ் வாய்ஸ்க்கு. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்ல வேர்ப் எப்படி இருக்கும்? கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பே இருக்கலாம். எஸ், இஎஸ், ஐஇஎஸ். அது எப்படி மேம் சொல்றீங்க? எப்படி இருக்கும்? புரியலையே. புரிஞ்சிடும். I'll write and show. What I'm trying to tell is, in simple present, verb will be like this. Study, I study every day. சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கு. இப்ப நான் எழுதுற எல்லா வாக்கியமுமே சிம்பிள் ப்ரெசென்ட் தான். யூ ஜஸ்ட் see how my verb gets changes when my subject gets changed. இதுவே வந்து he அல்லது she இருக்குன்னா it gets changed to he studies every day, she studies every day. ஓகே. சிம்பிள் ப்ரெசென்ட்ல ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியம் எப்படி இருக்கும்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பே இருக்கும். சப்ஜெக்டை பொறுத்து வேர்ப் ஆனது ஸ்டடீஸ்னு மாறுது. எப்போ அப்படின்னா சப்ஜெக்ட் இடத்துல ஹீ அல்லது ஷீ இருக்கிறது. இப்போ உதாரணம் வந்து ஐ பிளே கிட்டார். இதுவே ஹீ அல்லது ஷீயா இருக்குன்னா அவள் கிட்டார் வாசிக்கிறாள். ஷீ பிளேஸ் கிட்டார். அவன் கிட்டார் வாசிக்கிறான்.
ஸோ இந்த இடத்த நோட்டீஸ் பண்ணோம்னா எஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. டிபெண்டிங் அப்பான் தி verb இட் will either change to எஸ் ஆர் ஐஇஎஸ். ஒன்னு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்லயே இருக்கும், இல்ல பிளேஸ்ன்னு மாறும். பிளேயிஸ்லாம் எந்த வார்த்தைக்கும் மாறாது. So there are few words. If at all it ends with y, study, like that. Studies. Study தான் verb. I study every day. நான் தினைக்கும் படிப்பேன். ஐங்கிறது சப்ஜெக்டா இருக்கிறதுனால ஸ்டடிங்கிற வார்த்தையாவே வேர்பா ரீட்டைன் ஆயிடும். இதுவே வந்து அவள் தினைக்கும் தினைக்கும் படிப்பாள், அவன் தினைக்கும் படிப்பான். He studies every day. She studies every day. So what am I going to tell? IES, or I'll just add yes, or it will be in the base form of the verb. So it can be either verb or yes, ES or IES. நம்ம இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ கொடுக்கப்பட்ட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை மாத்தி பார்ப்போமா? I'll solve few examples and show you. He plays football. முதல்ல நான் 2-3 கொஸ்டின் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி மாறுதுங்கிறத காட்டுறேன். He plays footballங்கிறது முதல் எக்ஸாம்பிள். நான் தினைக்கும் உடல் பயிற்சி செய்வேன். I do exercise every day. இது ரெண்டாவது உதாரணம். மூணாவது எக்ஸாம்பிள், லதா Lata sings classical songs. He plays football. So இதான் subject, verb, object. என்னுடைய verb ஆனது simple present tenseல இருக்கு. முதல் ஸ்டெப் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றது, அதை பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டினுடைய இடத்துக்கும் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கும் போகணும். ஃபுட்பால். ஹீங்கிற வார்த்தை என்ன ப்ரோனோனால மாத்தப்படும்? ஹிம். He plays football. பிளேங்கிற வார்த்தை பிளேஸ்ங்கிற வார்த்தை V3 ஃபார்மா மாறுத்த இஸ் பிளேட். பிளேட் இடி சேர்த்துக்கிறோம். ஹெல்பிங் வேர்ப் சேர்த்துக்கணும் இஸ். ஏன்னா பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு வாக்கியம், அதனால இஸ். கடைசியாக பைங்கிற ப்ரெப்போசிஷன் சேர்த்தணும். ஃபுட்பால் இஸ் பிளேட் பை ஹிம். கால்பந்து அவனால் விளையாடப்பட்டுள்ளது. இஸ் பிளேட் பை ஹிம். ஐ டூ எக்ஸசைஸ் எவ்ரி டே. நான் தினைக்கும் உடல் பயிற்சி செய்வேன். யார் சப்ஜெக்ட்? நான். To do exercise is my verb. Object is every day. எப்பலாம் பண்ணுவேன். It's just an information when it is done. Okay. I'm so sorry. Subject is I. Verb is do. என்ன பண்ணுவேன்? எக்ஸசைஸ் பண்ணுவேன். எப்ப பண்ணுவேன்? தினைக்கும் பண்ணுவேன். So object is exercise. Verb is do. Subject is I. So exercise. ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வந்துருது.
ஐங்கிறது ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போனா மீ. டூங்கிற வார்த்தை V3 மாறத்த டன். ஹெல்பிங் வேர்ப் சேர்த்துக்கணும் எஸ். டன் எவ்ரி டே. பைங்கிற ப்ரெபோசிஷன் சேர்த்துக்கணும். கடைசியாக சப்ஜெக்ட் வரணும். எக்ஸசைஸ் இஸ் டன் எவ்ரி டே பை மீ. லதா சிங்ஸ் கிளாசிக்கல் சாங்ஸ். யார் பாடுறா? லதா பாடுறா. லதா என்ன பண்றா? பாடுறா. என்ன பாடுறா? கிளாசிக்கல் சாங்ஸ் பாடுறா. சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்ப வந்து ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கும் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கும் போவோம். லதாங்கிற பேரை வந்து நம்ம ப்ரோனோனாலலாம் மாத்த முடியாது. ஏன்னா ஒரு நபரோட பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ த நேம் இட் செல்ஃப் கெட்ஸ் ரீடைன். Classical songs is my object which has come to subject position, and my subject has come to object position, that is Lata. Sings பாடுறா. பாடப்பட்டுள்ளது sung. சிங்கினுடைய V3 ஃபார்ம் வந்து என்ன? sung. ஹெல்பிங் verb சேர்த்துக்கணும் is. preposition ஆன by-ய சேர்த்துக்கணும். எப்போ? சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி. is sung by Lata. Classical songs is sung by Lata. நிறைய பாட்டு பாடுறாங்கிறதுனால சாங்ஸ் ஆறுங்கிற ஹெல்பிங் வேர்ப் சேர்த்துக்கணும். ஒரே ஒரு பாட்டு அப்படின்னா அது சிங்குலர். நிறைய பாட்டு பாடுறா இல்லையா, அதனால ஆறுங்கிற ஹெல்பிங் வேர்ப் தான் உபயோகிக்கணும். கிளாசிக்கல் சாங்ஸ் ஆர் சங் பை லதா. We'll wait for a minute, then we'll see a video pertaining to active voice to passive voice. Sentences are given for simple present tense. I hope everyone would have written these examples, that is simple present in active voice and how it's getting changed to passive voice. Recording few minutes pause பண்ணிக்கலாம். Recording pause பண்ணிக்கலாம்னா. So in today's class, we have seen
how to identify a given sentence, whether it is in active voice or passive voice, and how we are supposed to change a sentence in active voice, that is in simple present tense. Given active voice sentence is in simple present, how will it get changed to passive voice? So, any doubts to anyone? வேர்போட எஸ், இஎஸ் அல்லது ஐஇஎஸ்ங்கிறது இருக்கும் சிம்பிள் ப்ரெசென்ட்ல வேர்ப் இருக்கிறது. ஓகே, டிபெண்டிங் அப்பான் தி சப்ஜெக்ட், this எஸ், இஎஸ், ஐஇஎஸ் gets deferred. Okay, thinking that there are no doubts, I shall end my session over here. We will again meet in the next session. Thank you all of you. நன்றி, வணக்கம்.